என் தங்க பிள்ளையே, உன்னை பற்றி உனக்கே தெரியாத சில உண்மைகளை தெரியப்படுத்துவதற்கும் உன்னுடன் கடைசி வரை எந்த உறவு வரப்போகிறார் என்ற உண்மையை சொல்வதற்கும் தான் இந்த சாய்தேவன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். நீயோ உன் தனிமையின் போராட்டம் எப்பொழுதுதான் முடிவுக்கு வரப்போகிறது, முற்றிலுமாக எனக்கான பிரச்சனையிலிருந்து நான் எப்பொழுதுதான் அகலப் போகிறேன் என்று கேள்விகளை தொடுத்து கொண்டே இருந்தாய். அந்த கேள்விகளுக்கு பதில் எங்கே தேடியும் கிடைக்கவில்லையே என்று இறுதியில் இந்த அப்பனை தேடி நீ வந்து இருக்கின்றாய். மனமருந்தாதே, வருந்தக்கூடிய அளவுக்கு இங்கு ஒன்றுமே நடக்கவில்லை. உன் மனதில் இருக்கின்ற வழியை நான் அறிந்து விட்டேன். ஏனென்றால் உன் நேர்மைக்கும் பலனுக்கும் இங்கு என்ன கிடைத்து விட்டது? நீ எதை நினைத்து சந்தோஷப்பட, எதை நினைத்து கவலைப்பட என்று எதுவுமே தெரியாத அளவுக்குத்தான் சோகத்தோடு இப்பொழுது ஆட்கொண்டு இருக்கின்றாய். என் தங்கமே, உன்னுடைய எல்லா நிலைக்கும் நானே பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கும் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் அந்த தொடர் ஓட்டத்தை முடித்து வைத்து நான் சொன்னேன் அல்லவா, என்னுடைய இறுதி கட்டத்தில் கூட உனக்கு அதிசயத்தை நடத்துவேன் என்று. அப்படிப்பட்ட அதிசயத்தை நடத்துவதற்குத்தான் இந்த சாய்தேவன் வந்து இருக்கின்றேன். உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை விட்டு சென்று விட்டாரோ என்று நீ நினைக்க வேண்டாம். உன் மனம் உனக்கு எதிராக சில சமயத்தில் மனவேதனையை தந்து கொண்டு இருக்கின்றது. அந்த வேதனை மாறத்தான் போகிறது. விரைவில் உனக்கானவரும் உன்னை தேடி வரத்தான் போகிறார். நீ அதனை நினைத்து வருத்தப்படாதே. அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாவிட்டாலும் நான் உன்னை புரிந்து கொள்கின்றேனே. உன்னை நல்ல மனம் என்று அறிந்துவிட்ட பிறகுதான் இனியும் என்னை பிள்ளைகளை காக்க வைக்க கூடாது என்பதை அறிந்து உனக்கான வெற்றி பாதையை நான் தந்து கொண்டு இருக்கின்றேன். நீ நினைத்து பார்த்திடாத அளவுக்கு சில விஷயங்களும் அதிசயங்களும் உன் வீட்டில் நடக்கத்தான் போகிறது. நான் என்னும் அகங்காரத்தை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நீ உனக்கான தவறை கூறி என்னிடம் மன்னிப்பு கேட்டுவிடு. என் பிள்ளையே, நீ எதற்காகவும் கலங்காதே, கவலைப்படாதே. நீ வெற்றியை நோக்கி பயணிக்கும் இந்த பாதையில் என்னையே நம்பிக்கொண்டு இருக்கும் உன் குடும்பத்தை ஒரு நாளும் நான் கீழே தள்ளுவதே கிடையாது. உன்னை கைவிடுவதும் கிடையாது. நீ சிந்திய கண்ணீருக்கு பலனை கொடுக்கத்தான் உனக்கு வேண்டியவரை உன்னிடத்தில் ஒப்படைக்க வந்திருக்கின்றேன். உன் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் இங்கு மேலும் மேலும் பெருக்கெடுத்து தான் ஓடப் போகிறது. உன் வாழ்க்கையில் திசை தெரியாமல் இருந்த ஒன்று இப்பொழுது உனக்கான சரித்திரத்தை படைத்து உனக்கு அர்த்தத்தை கொடுக்கத்தான் போகிறது. அதிர்ஷ்ட காற்று வீசும் அந்த ஆனந்தமான நேரத்தை உனக்கு குறித்து விட்டேன். என் பிள்ளையே, இனி நடக்கப் போகும் எல்லாம் நல்லதும் நல்ல விதமாக நம்பிக்கை அளிக்கும் விதமாகத்தான் இங்கு நடக்கப் போகிறது. எல்லா விஷயத்தையும் தாண்டி நிச்சயம் உனக்கான உயர்வை பெறுவதற்கான நேரத்தை நீ பெற்றுதானே ஆக வேண்டும். இது காலத்தின் கட்டாயம். உன்னோடு யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன்னோடு இந்த சாய்தேவன் இருந்து கொண்டுதான் இருக்கின்றேன். சர்வ நிச்சயமாக எல்லாம் உனக்கு கிடைக்கும். ஏற்ற நிறைந்த உலகம் வந்து விட்டது. ஒரு மனதாய் என் பிள்ளைகள் என்னை தியானித்து கொண்டு இருக்கும் பொழுது நீ ஜெயித்து விடுவாய் என் தங்கமே. மனதில் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும் விஷயத்திற்கு ஒரு தெளிவான மனநிலையை தந்து உனக்கு வெற்றி வாய்ப்பை தருவதற்கு நான் வந்து இருக்கும் பொழுது உன் மனம் கேட்பது இன்னும் கிடைக்கவில்லையோ என்று நீ நினைக்காதே. தினமும் விடாமல் அதை பற்றியே நினைவுகளை வளர்த்து கொண்டே இரு. தினமும் அதை பற்றியே என் கண்முன்னே வந்து அப்பா, எனக்கு இதை தந்து விடு என்று சொல்லிவிடு. நீ திரும்ப திரும்ப கேட்கின்ற ஒரு விஷயத்திற்கு தானே சக்தி அதிகமாக வந்து கொண்டே இருக்கும். அப்படித்தான் என் பிள்ளையே, இதற்கு பதிலாக உனக்கு மாற்றாக நான் ஏதாவது தருகிறேன் என்றால் அது இல்லை. ஏனென்றால் முடியும் முடியாது என்ற ஒற்றை வார்த்தை தான் என் நாவிலிருந்து உனக்கு வந்து சேரும். அப்படி இருக்கும் பொழுது நீ என்னை அடைவதற்கு முன்பதாகவே
உனக்கு வேண்டியதை நான் உனக்கு அருளத்தான் வந்து இருக்கின்றேன். உன் உள்ளம் உருகி கண்ணீர் விட்டு அப்பா நீயே பார்த்துக்கொள், உன் நல்ல மனது யாருக்குத்தான் வரையும்? உன் மனதிற்கு இப்படி ஒரு குழப்பம் இருக்கிறதா என்று நீ உன் அப்பனை நினைத்து மட்டுமல்ல, உன்னை சுற்றியிருக்கும் சொந்த உறவுகளை நினைத்தும் நீ அழுது கொண்டிருக்கலாம். ஆனால் அத்தனை மாற்றத்தையும் தெளிவாக்கி நீ கேட்கின்ற எல்லா கேள்விகளுக்கும் விடை கொடுப்பதற்குத்தான் இந்த சாய் தேவன் நான் வந்திருக்கின்றேன் என்பதில் தெளிவாகவே இருந்து விட்டுப்பார். யாருமில்லை என்று சிந்திக்காதே. யாருமே இல்லாமல் எப்படி போக முடியும்? என் தங்க பிள்ளைகளின் மனச்சுருக்கங்களும் மன போராட்டங்களும் நான் அறிந்ததுதான். அந்த போராட்டத்தை முடித்து வைத்து ஒரு சரித்திர படைப்பை நிகழ்த்துவதற்கு இந்த சாய்தேவன் நான் இருந்து கொண்டு இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் மனம் பயமோ பதற்றமோ அங்கு அடைய வேண்டாம். நடக்கின்ற காலத்தில் என்ன நடந்தாலும் அதற்கு நானே பொறுப்பேற்று கொள்ளும் போது இந்த நிகழ்காலத்தை உள்ளே வந்து விட்டால் உனக்கான வெற்றி வாய்ப்பு உன்னை தேடி வரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சிந்திப்பதும் செயல்படுத்துவதும் வேறு வேறாக இருக்கின்றதோ என்று நினைக்க வேண்டாம். சிந்தித்து செயல்படு என்று நான் சொல்லுவதனால் நீயும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நான் சொல்வதில்லை. ஏனென்றால் நீ நினைக்கின்ற களம் வேறு, உன் எதிராளிகள் நினைக்கின்ற களம் வேறு. நீ போராடிய களம் வேறு, உன் எதிராளிகள் போராடும் களம் வேறு. அப்படி இருக்கும் பொழுது உன் நிலைமையை மாற்ற வேண்டிய பொறுப்பினை நான் உனக்கு அதிகமாகவே கொடுத்திருக்கின்றேன். நீ எப்படி வேண்டுமானாலும் வைத்துக்கொள். ஆனால் என் மீது கொண்ட நம்பிக்கையை மட்டும் நீ விட்டு விடாதே. எல்லா விஷயத்திற்கும் மாறுதலுக்கான நேரம் வந்து விட்டது. அது உன் சூழலுக்கேற்ப சிந்தித்து உன் ஞானத்தையும் திறமையும் வெளிக்கொண்டு உனக்கு எதையை எப்பொழுது கொடுத்தால் நீ சந்தோஷப்படுவாயோ அதை சந்தோஷப்படத்தான் வந்து இருக்கின்றாய். வாழ்க்கையில் உனக்கு கிடைப்பதில் ஏதாவது ஒன்றை சொல்லி உன்னை மன வருத்தத்தில் ஆழ்படுத்தி கொண்டு இருக்கின்ற என்று நீ நினைக்க வேண்டாம். மற்றவர்கள்தான் கண்ணின் மணியை முடியாது என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நான் முடியாது என்றதை உனக்கு முடித்து காட்ட இந்த சாயப்பன் வந்திருக்கும் பொழுது உன் உள்ளத்தில் எதை நினைத்தும் வருந்தாதே, வருத்தமும் படாதே. சந்தோஷமும் மகிழ்ச்சியான தருணமும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும் நல்ல நேரத்தை நீ நெருங்கி விட்டாய். உன் வெற்றிக்கான சூழலை நீ எதிர்கொள்ள தயாராக இரு. நம்பிக்கையோடு உன் காரியத்தை செயல்படுத்து. நீ நினைத்ததை நான் நல்லபடியாக நல்ல தருணத்தில் அமைத்து கொடுக்க வந்து விட்டேன். நீ எதை என்னிடம் கேட்டாயோ அதை பெறப்போகும் நேரத்தையும் நெருங்கி விட்டாய். நல்லது செய்வதற்கு ஏன் நல்ல காலம் வரை அங்கு காத்திருக்க வேண்டும்? உனக்கு தரும் எல்லா நாளும் நல்ல நாட்கள்தான். நீ நினைத்தால் நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.